எல்லோருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கல்னாவே கிராமத்தில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த வீடியோவில் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் எப்படி பொங்கலை கொண்டாடுறோன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொங்கலுக்கு தேவையான பானையை போகி அன்னைக்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த அடுப்பு பொங்க பானை வைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இந்த அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு மார்கழி மாதத்தில் வாசலில் வைக்கிற பிள்ளையார் காமட்டை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பானை சூடானதும் நெல் உமி கொஞ்சம் பசும்பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது மேலே நாங்கள் ஒரு பானையை வச்சுடுவோம். இந்த வருஷத்தோட முதல் அறுவடையில் வந்த நெல்லை எடுத்து நாங்கள் பொங்கல் செய்வோம். ஒவ்வொரு பொங்கலுக்கும் அரிசி அளவையும் பானை அளவையும் அதிகப்படுத்துவோம். இதனால் குடும்பத்தில் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பெருகும். பொங்கல் பொங்கி வரும்போது எங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுலேயும் கிழக்கு முகமாக வரும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. வருஷம் பொங்கல் சாதத்துக்கு பிதக்கம்பருப்பு சாம்பார் பூசணிக்காய் பொரியல் செய்கிறது எங்கள் ஊர் வழக்கம். குடும்பத்தோடு ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டோம். என்னதான் வருஷம் ஒரே மாதிரி பொங்கல் வச்சாலும் ஒவ்வொரு வருஷம் புது நினைவோடு தான் பொங்கல் முடியும். உங்கள் ஊரில் பொங்கலை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொங்கலோ பொங்கல், ஹாப்பி பொங்கல்.